ஹாய் மேனோசர் சர்வைவலில் இன்றைக்கி வந்து நம்ம ஈரோட்லேருந்து கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் சங்ககிரின்னு ஒரு கோட்டைக்கு தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். இதோ கோட்டையை பார்க். இன்றைக்கி நம்ம அந்த கோட்டை தான் ஏற போகிறோம். இந்த கோட்டைக்கு நிறையா வரலாறு இருக்குது. இந்த கோட்டையோட ஹிஸ்ட்ரி, ஸோ அங்கே என்னென்ன நடந்துச்சு, ஸோ அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே ஏறதுலேருந்து, ஸோ அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதான் நடந்துட்டு இருக்கோம். நீங்கள் வரணுன்னா கரெக்டாக ஈரோடு வந்து வரலாம், இல்லை சேலம் வந்து வரலாம். நான் சேலம் வந்து தான் வந்தேன். அக்கா கோட்டை எப்படி போகிறது? கோட்டை சங்ககிரி கோட்டை. ஓகேங்கக்கா. ஓகே, தேங்க்யூ. இங்கே இருக்க வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்குது. இதுவே ஒரு லேக் ஆட் போகலாம் போல. ஸோ அந்த கால ஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓல்டு விநாயகர் டெம்பிள்ஸும் இருக்குது போல. இல்லை அந்த காலத்துக்கு அப்படிங்களா? பார்க்கலாம். எங்கே போகிறீங்க? ஓகே. சரி, அங்கே போய்ட்டு இருக்கீங்களா? நீங்கள் இருக்கீங்களா? அவங்க எங்கே போயிருக்காங்க? அதை கேட்குறேன். சரி, அவங்க போக முடியாது. அங்கே தான் போகிறோம். சரி, பார்த்து ரொம்ப பண்ணுங்க. அதோ தெரியுது பாருங்க, அந்த க்ரீன் கலர் தானே, க்ரீன் கலர் மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் அந்த டெம்பிள் தான் நம்ம போகிறோம். இதில் 3 குரல் எழுதியிருக்கு. என் மலையாள ஃப்ரெண்ட்ஸ் மல்லூஸ்க்கும் தென் வந்து தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அங்கே இருக்க ஒரு குரல் மட்டும் நான் சொல்லலாம் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல். இங்கே 2 குரலும் பிடிச்ச குரல் தான். ஸோ அதை சொல்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தகையோர் சொல்ல கேட்டாலும் அப்பொருளின் உண்மை பொருளை காண்பது தான் அறிவாகும். தென் புறங்கூரின் பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூரும் ஆக்கம் தரும். ஒருவனை காணாத போது இகழ்ந்து பேசி அவனை கண்ட போது அவனிடம் அன்புடையவன் போல பொய்யாக நடித்து வாழ்வதை காட்டிலும் இரத்திலே அறநூல் வழியாகும். உண்மைங்க, இந்த ரெண்டுமே. அதாவது முதல் குரல் என்னன்னா, ஒரு பொருள் எப்படி வேணா இருக்கலாம், அதோட ப்ரொஜெக்ஷன் வச்சு நம்ம அதோட ஒரிஜினாலிட்டி நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. இவங்களால இதை செய்ய முடியுமா, இல்லை இவங்களால இதை செய்ய முடியாதா, ஸோ எதுவுமே நம்மளால வந்து நம்ம பார்க்கறது கூட ஒரு வகையில் ஆல்யூசினேஷன் தான். அது வந்து ஒரிஜினாலிட்டியாக நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கொடுக்குற ஒரு ஸ்மாலஸ்ட் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணுறோம். ஸோ அதை தான் அந்த குரல் சொல்லுது. எதுவாக இருந்தாலும் அதோட உண்மை தன்மை நம்ம அறியணும். அதுதான் அறிவு, அதுதான் நாலேஜ். தென் வந்து ஒருத்தவங்க பற்றி நமக்கு பிடிக்கலன்னா அவங்கள பேசாமல் இருக்கிறது நல்லது. பட் தப்பாக பேசி அது பேசுறது நல்லா இருக்காது. ஸோ அதுதான் 2வது குரல். அவங்கள கோட்டை போல நான் என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்கா ப்ரோ? இல்லை டேரக்டாக போய் போயிடலாம். ஓகே, தேங்க்யூ. மலை மீதுள்ள கோட்டை மற்றும் கோவில் சிண்டகவுண்டனூர் சங்ககிரி. ஆக்சுவலி இந்த கோட்டைக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. அதாவது எல்லாரும் சொன்னது தான். ஆக்சுவலி இது மலையாக இருந்தது. ஓகே, அப்போ கோட்டையா இல்லை. அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து ancestors வந்து 5000-6000 years பிஃபோர் இங்கே இருந்திருக்காங்க. இங்கே இருக்க அனிமல்ஸ் பிடிச்சி சாப்பிட்டுருக்காங்க. அது தெய்வமாக இந்த மாதிரி கல்லாம் நினச்சி வணங்கியிருக்காங்க. கரெக்டாக. இதுக்கப்புறம் சோழ டைனஸ்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் பாண்டிய டைனஸ்டி, மறுபடியும் சோழ டைனஸ்டி. அதுக்கப்புறம் ஃபைனலிஸ்டாக வந்து தஞ்சாவூர் நாயக்கர்ஸ், அவங்கள்ட்ட வந்து சுல்தானேட் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலிஸ்டாக இந்த கோட்டை கட்டது வேறு யாரும் இல்லை. இந்த கோட்டைக்கு நிறைய வரலாறு இருக்குங்க. கிட்டத்தட்ட இது சோழா, பாண்டியா, நிறைய பேர் டைனஸ்டி ஆண்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து சோழாக்கு அப்புறம் வந்து பாண்டியாஸ், அவங்கள்ட்ட வந்து தஞ்சாவூர் நாயக்கர்ஸ், அதுக்கப்புறம் விஜயநகர எம்பையர்ஸ், அவங்கள்ட்ட பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க. ஸோ இது வந்து ஆயுத கிடங்காகவும், இதை வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கும் கஜனாக்காகவும் ஸோ யூஸ் பண்ணியிருக்காங்க. கோட்டைங்கிறது அதுக்காக தானே. ஸோ அந்த காலத்தில் வழிபட்ட கடவுளை பிக்கா வச்சுருக்காங்க. வணக்கம் பாட்டி. வரேன். ஓகேங்களா, போதுங்களா? சரிங்க, ஓகே, போய்ட்டு வரேன். அதுதான் வாங்கிக்கோங்க. நான் வந்து வேணா பாட்டேன். பயங்கரமாக கட்டியிருக்காங்க. இதை தாண்டி வாங்கடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இது மேலே எவ்வளோ சிப்பாய்களாக இருந்திருப்பாங்க. ஒன்ஸ் அப்பான் உண்மை. இது எதுவும் இமேஜினேஷன்லாம் இல்லை. இதுதான் கோட்டை. இதுக்கு தெய்வமாகவும் நினச்சி வணங்கியிருக்காங்க. இந்த தத்ரூப சிலை உண்மையாகவே வேர்ல்டில் எந்த ஒரு இதுவும் பண்ணுறதில்ல, இந்தியாவை தவிர. அதாவது எஸ்பெஷலி இந்த சவுத் இந்தியன் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் இது தண்ணியாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். வேறு லெவல். இது கீழேயும் அப்படி நம்ம நடந்து போய் ஒரு குளியல் போட்டால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் வந்திருக்கும். ஸோ ஆன்சஸ்டர் அப்படி இருந்திருக்காங்க. ஸோ அது வழியாக தான் எல்லாருமே அந்த காலத்தில் இறங்கியிருக்காங்க. இறங்கி தண்ணியை தூர்வாகி இருக்காங்க.
இப்போ வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் யாரோட பாதுகாப்பும் இல்லாமல் இருக்கனால இப்படி இருக்குது. ஸோ அப்போ வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த சங்ககிரி கோட்டை நான் உங்களுக்கு இதில் ஒரு பிக்காக போடுறேன். ஸோ 17th century 1719 வந்து ஒரு பிரிட்டிஷர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது அது இமேஜஸாக இருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. ஸோ கோட்டைங்கிறது அப்படி தானே. அப்போ வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும், இப்போ வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ இங்கேயே வாழ்ந்தாங்கன்னு நினைப்போம். பட் அப்போ வாழ்ந்தபோது அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த வைப்பு கூட வேறு. சில கோட்டைகள் எப்படி அமைக்கப்படுதுன்னா, இயற்கையாக மலையடி வரத்தில் தான் கோட்டை இருக்குது. பட் இதெல்லாம் அமைச்சதெல்லாம் மனுஷங்களாக தான் இருக்கும். நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ரோமன் கொலோசம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை ரீஜென்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன், இங்கே மட்டும் தண்ணி இருந்திருந்தா நான் யோசிச்சிருக்கவே மாட்டேன். ஒரு குழியில் அவ்வளோதான் இறங்கி ஒரு சொற்கள் போட்டுருக்கலாம். ஷூ கூட கழட்டிட்டாங்க. நான் ஒன்றும் டிவைன் பர்சன் இல்லை, வேறு மாதிரி இருக்குது. இது யாரோ கால் போக்கில் அடிச்சிருக்கணும், இல்லை யாராவது வந்து தேவையில்லாத வேலையை ஆக்டிவிட்டிஸ் பண்ணிடணும். யோசிச்சு பாருங்க, ஒரு கல் அதை செதுக்கி எப்படி ஒரு கோயிலாக மாற்றிருக்காங்க. இதோட வயசு என்ன? கிட்டத்தட்ட 500 வருஷம். ஆனால் டீப்பாக திங்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் ஒன்று யோசிக்கணும். யாராக இருந்தாலும் நீங்கள் ஓகேவா யோசிச்சு பாருங்க ஒரு விஷயத்தை. இதோட வயசு 500 வருஷம். அப்போ வந்து செதுக்கி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் இந்த கிரானைட், இந்த கல்லோட வயசு என்ன? கிட்டத்தட்ட இந்த எர்த்து எப்போ உருவாச்சோ அதோட வயசு தான். நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரொம்ப ரொம்ப விலைமதிப்பானது. அதாவது கிட்டத்தட்ட 500 வருஷத்தில் இந்த ஒரு ஃபார்மேஷனில் இருந்திருக்கலாம், கோயிலாக வந்திருக்கலாம். இந்த ஒரு மெட்டீரியல் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் பழமையானது. ஸோ நான் ஆரம்பிக்கிறேங்க. எவ்வளோ நேரம் ஆகும்? 2 மணி நேரம் ஆகுமா? தண்ணியில் மேலே இருக்குமா? ஓகே ஓகே. ஓகே ஓகே. தர்காவா? அந்த தாத்தா நமக்கு வந்து அறிவுரை சொல்கிறாரு, பார்த்து போங்க அப்படி இப்படின்னு, பயப்படாத எதுக்கும் அப்படின்னு. சரிங்க தான். ஸோ ரோமன் கொலோசம்க்கு போன மாதிரி இருக்குது. இது சவுத் இந்தியாவா? அப்படிங்களா? சரிங்க. வேறு லெவல் சினிமாட்டிக் ஷூட்டு, செம்ம பிளேஸுங்க. நம்மளாவது பயப்படாது. ஸோ இப்படி கட்டிடும். இங்கேருந்து பார்த்தாவே போதும் போல், ஃபுல்லாக தெரியுது. இது சாதாரண ஒரு டெம்பிளும் கட்டி அது மேலே கோட்டையும் வச்சுருக்காங்க. உங்கள் தாத்தா இருக்காரு. அவர் ஏதோ யோகாசனம் ஏதோ பண்ணிட்டுருக்காரு. உண்மையே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது ஒரு பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, பிரம்மாண்டமாக. இது ஒரு தோட்டம் போகுது, சின்ன கிணறு, சின்னதாக வெட்டி அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. கோவில் இன்றைக்கி ஓப்பன் இல்லை போல். ஸோ நம்ம இன்றைக்கி இப்படியே பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இடத்துல ஆக்சுவலாக மரத்தால் கூட செய்ய மாட்டாங்க, இதை தான் கல்லால் தான் செய்வாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 வருஷம் 2000 வருஷம் மரத்தினால கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே தாங்க முடியாது, எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் மக்கி போயிடல. ஸோ பாறையோ இல்லை கல்லோட செஞ்சோம்னா, கிரானைட் கல்லால் செஞ்சால் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் வேணா இருக்கும்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் இயற்கையாக உருவானது, அது ஜஸ்ட் குறைஞ்சது பண்ணியிருக்காங்க. ஸோ வழியே எப்படி போகிறது தெரியல, எவ்வளோ இதாக இருக்குது. பொதுவாக எல்லாருக்கும் நினைக்கிறது என்னன்னா, வேணா நடந்துகிட்டே இருக்கான், நடந்தால் தானே போக முடியும். ஸோ இது எல்லாமே மெயின். சம்டைம்ஸ் ஹிஸ்ட்ரி, சம்டைம்ஸ் நடக்கிறது, சம்டைம்ஸ் ஜஸ்ட் வியூ. ஸோ இது எல்லாமே இதில் கவர் ஆகும். இப்படி இருந்த பாதையை இப்படி மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏறணும், காலை கரெக்டாக வச்சு ஒவ்வொரு அடியும் பார்த்துக்கணும். இந்த தண்ணி மோஸ்ட்லி குடிக்க வேணாம், ரொம்ப விஷம் இருக்கிற தண்ணி. நீங்கள் எவ்வளோ வேணால் குடிக்கலாம். நின்றுட்டே இருக்க தண்ணி ரொம்ப விஷம், அந்த தண்ணி எக்காந்து கொண்டும் குடிக்க வேணாம். அந்த காலத்தில் முன்னோர் வழிபாடு.
நான் ஒன்று கேட்குறேன், கிட்டத்தட்ட 2000-3000 ட்ரிப்பும் போட்டு நம்ம போகிறோம். எதுக்கு? ஆல்ரெடி ஒருத்தர் பிளான் பண்ணி வச்சிருப்போம், அந்த வண்டியில் போகிறோம் வரோம், எந்த ஒரு இது இல்லை. பட் அன்சர்டனிட்டியாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாங்க, வந்து ஃபீல் பண்ணி பாருங்க, அதோட வைபே வேறு. ஏன்னா இது பல டோபமைன்ஸ்க்கு சமம். ஏர்லே ப்ரோ, ஓகே ஓகே வாங்க முன்னாடி பாருங்க. நான் பார்த்துக்கிறேன், கவலை ப்ரோ. நம்ம என்ன யூடியூப்ரா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கே இன்னும் நம்ம என்ன பண்ணுறது புரியாது. ஆக்சுவலாக இப்போ கொகை எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொகை நீங்கள் கேள்விப்படுறீங்க, இதான் ரியல் கொகை. இந்த மாதிரி இடத்துல தான் ஆன்சஸ்டர் இருந்திருக்காங்க. எங்கேயாவது நெருப்பு போட்டு இங்கே பீரெலாம் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, மனித கொகையில் வாழ்ந்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதே மாதிரி கொகை இதை விட பெருசாகவும் இருக்கலாம். அவனுக்கு மெயினாக இடி மின்னலை பார்த்தா பயம், வெயில் கண்டு பயந்தவங்க இல்லை நம்ம முன்னோர்கள், இடினா தான் அவனுக்கு பயம். ஸோ அதுக்காக தான் கொகையில் வாழ்ந்தாங்க. வழியே தெரியலைங்க, யாரும் இல்லை நமக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். மேபி இப்படி இருக்கலாம், சரியோ ரைட்டோ அப்போ. ஆக்சுவலாக என் கையில் 3 வழி இருக்குது, யோசிச்சு பார்த்தா. ஸோ இதுதான் முடியிருக்கு, மேபி இப்படி வழக்கம் போல கீழே வந்துட்டோம். ஸோ ஷூ ஸ்லிப் ஆகி அதெல்லாம் பிரச்சனை இல்லை, தட்டி போட்டு போக வேண்டியதான். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகலாம். ரொம்ப நடந்துட்டோம். ஸோ நான் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். ராணா பிரதாப் சிங் 1526 பானிபட் போர்னு ஒன்று நடக்குது. அதுக்கு த கிரேட் மொகால்ஸ் அப்படிங்கிற பாபருக்கும் ராணா பிரதாப் சிங் இந்தியாவில் இருந்தார். அவருக்கும் கிட்டத்தட்ட 3/4 பகுதியை வந்து பாபர் கைப்பற்றிட்டார். அப்போது ராணா பிரதாப் சிங்கிட்ட கிட்டத்தட்ட 8,000 சோல்ஜர்ஸ் தான் இருக்காங்க. அந்த டைமில் அவர்கிட்ட மட்டும் 23 தழும்பு, புண்ணு, வெட்டுக்காயம், கண் ஒரு சைடில் பிதுங்கிருச்சு. ஓகேவா? அந்த டைமில் அவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ இருக்க லீடர்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லலை, தைரியமாக எழுந்து நின்று போராடு, பார்த்துக்கலாம். இந்த கண்ணை ஒரு சைடு அந்த அம்பாலே பிடிச்சி இழுத்து பிதுக்கி பாபரை அன்னைக்கு ஓட விட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சோல்ஜர்ஸ் இல்லை. அடுத்த நாளில் பானிபட் போர்டில் நம்ம விழுந்தோம் வைங்க. பட் அந்த பிரேவ், அந்த தைரியம், ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க அந்த வெறும் காலக்கெடு மட்டும் படிக்கிறதுல எந்த ஒரு யூஸ் இல்லை. அது வெறும் டேஸுக்கு சமம். நான் சொல்கிறேன், ரியல் ஹிஸ்ட்ரி படிங்க. உங்களுக்குள்ள இது கொகை. என்னோட வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கலாம், பட் நான் ரியல் என்னவோ அதை தான் நான் சொல்கிறேன். யாரையும் புண்படுத்துகிற நோக்கத்தில் நம்ம பேசுகிறதில்ல. ஸோ இப்படி ஒன்று இருந்துச்சு, அதை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க, அவ்வளோதான். அது தப்பு ரைட்டுன்னு பேசுறதுக்கு நம்ம பெரிய ஆள் இல்லை. ஏதோ ஒரு ஷெல்டர் மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் வேறு ஏதாவது முக்கியமான விஷயம் ஏதாவது எடுத்து வச்சுருங்க, ஏதாவது அனிமல்ஸ் இருந்தால் கூட இருக்கலாம். வேறு லெவல் இருக்குங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இங்கே ரொம்ப கூலாக இருக்குது. வெளியே அப்படி இருந்தோம் அந்த மாதிரி இல்லை, இப்படி இருக்குதான். பட் எப்படி கூலாக இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் சொல்லவா? கிட்டத்தட்ட நம்ம முன்னோர்கள் ஆன்சஸ்டர்ஸ் 15,000 வருஷமாக இதையும் கிராஸ் ப்ரீடிங் பண்ணி ஒரு இதை உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் தான் நெல். நீங்கள் சாப்பிட்ற அரிசி, அதில் கிட்டத்தட்ட 1,00,000 வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனால் 100 அரிசி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு 10 வகையான அரிசி மட்டும்தான். ஸோ அந்த காலத்தில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ இருக்க மாடர்ன் சயின்ஸால் கூட ஸோ எப்படி உருவாக்குனாங்க இது பண்ண முடியல, ரீஜென்ரேட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அனுபவ அறிவால் ஒவ்வொரு விஷயத்தையும் தர்க்கத்தால் மட்டும் இல்லாமல் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் ஆன்சஸ்டருக்கும் இப்போ இருக்க மாடர்ன் சயின்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்சியேஷன். மாடர்ன் சயின்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அதனால அதே மாதிரி நம்ம ஆன்சஸ்டர் லைஃபும் முக்கியம். கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் வந்திருப்பேன். ஸோ அது ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம மேனுவல் சர்வைவலில் இன்றைக்கி கிட்டத்தட்ட சங்ககிரி ஒரு சேலத்தில் இருக்க கோட்டையில் இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய விஷயம் மேலே ஏறுறோம், எப்படி பார்க்குறோம், மலையெல்லாம் எப்படி ஏறலாம். ஸோ அதுலேருந்து ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கே வேணா இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஏறி இறங்கியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டது வரையும் நம்ம நார்மலாக வெளியே போய் ஒரு 3,000 4,000 கொடுத்து ஒரு பிளான் பண்ணி போகிறத விட இந்த மாதிரி சர்டனிட்டியாக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா
அதில் வர வைப்பு வேறு மாதிரி. ஓகேவா? நான் ஆல்ரெடி முதல்ல சொன்னதான், நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் பேஸ் பண்ணி எடுத்ததில்ல. 100 பேர் பார்த்தாலும் அவங்க ரியலாக ஒரிஜினாலிட்டியாக லைஃப்பில் வாழணும். ஓகேவா? அதாவது மெட்டீரியல்ஸ் கீ பாயிண்ட் மட்டும் இல்லாமல் நார்மலாக எப்படி இருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம சர்வைவலில் பார்த்துக்க போகிறோம். ஸோ அதுதான் இடையில ஹிஸ்ட்ரி பேசுவோம், சும்மா வீடியோ விளாக் எடுப்போம். ஸோ நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கிறது நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு கற்றுக்க விரும்புகிறேன். நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்கோம், யாராவது ஏதாவது நமக்கு ஒரு சேலஞ்சாக எங்கேயாவது ஒரு பிளேஸ் போய் ஸ்டோரி போடுங்க, பார்ப்போம். உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. தட்ஸ் இட். கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் ஏரியாச்சு. அடி மட்டும் பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். நம்ம நடக்கிறதெல்லாம் 2x இல்லைங்க, அதெல்லாம் நார்மல் தான். நார்மலாகவே இப்படி தான் நடக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் நடந்தால் எப்போ மேலே ஏறுறது. இல்லை இது எப்படி ஏற போகிறோன்னா, காலை எப்பவும் போல் இது வச்சுக்கோங்க. இதே மாதிரி அழுத்தி ஸோ ஓரளவுக்கு வந்திருக்கோம். நார்மலாக காந்தலூர் அங்கே எங்கேயும் அமௌண்ட் கொடுத்து போகிறோம் விட இது வேறு வை. மேலே ஏறிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தா ரொம்ப டேஞ்சரஸான இடம் இது. நீ ஏற போகிறேன். ஸோ எட்ஜு பாயிண்ட் தான் இருக்குது, விழுந்தா அவ்வளோதான். அவ்வளோதான், ஏறிட்டோம். செம்மையா ஹோல் சேலமே தெரியுது. இங்கேருந்து விழுந்தால் ஒன்றும் மிஞ்சாது. தைரியம் தான் உங்களுக்கு முக்கியம், பேச்சு மட்டும் இல்லை, மனமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் இங்கே முயற்சி செய்த சமயத்தில் முதுகு தாங்கும் இமயத்தையே மனசை இரும்பாக்கணும், மலையை துரும்பாக்கணும், கடலும் சேர்ந்து தான். போகிற வழியில் பாம்பு பார்க்குறீங்க, என்ன பண்ணணும்? ஸோ பாம்புட்டு போய் விளாட வேணாம். ஃபஸ்ட்டு உங்கள் பக்கத்தில் வந்தால் தைரியமாக நின்று அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டா போயிடும். ஸோ ரொம்ப கிராசிங் இருப்பார். காலை ஓடணும் எப்பவும் போல். ஸோ இதை மட்டும் தொட்டுறாதீங்க, அவ்வளோதான். நம்ம என்ன ஆஸ்தட்டிக்கோடு எடுக்கலன்னு நினைக்க வேணாம். எடுக்கிறது ஒவ்வொன்றும் ஆஸ்தட்டிக்ஸ் தான் அப்படி நினைக்கலாம். இல்லை அலைஞ்சு தெரியும் ஒரு மேன்னா இது திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஆண்களுக்கு மட்டும்தான் இல்லை, கேர்ள்ஸுக்கும் தான்.
தைரியமாக வெளியாமா பார்த்துக்கலாம். என்னடா உங்கள் ஹிஸ்ட்ரி 3500 வருஷத்துக்கு முன்னாடி தீட்டுன்னு சொல்கிறீங்க பொண்ணுங்களை. அந்த தீட்டிலேருந்து தாண்டா பிறந்தவன் நீ. அட உங்கள் அப்பா மாவனே. தீட்டுலாம் ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில், சரியா? அது ஒரு பீரியட், அவ்வளோதான். 28 டேஸ்க்கு ஒரு சைக்கிள். இதை யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இது நம்ம வந்து பேர் கிடைக்கணும் புகழ் கிடைக்கணும்னு சொல்லலை. சில பேர் நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம், கோயிலுக்கே போகிறோம், பொண்ணுங்களை வந்து தனியாக நிற்கிறது பார்க்குறதுக்கு சகிக்கலை. ஏகப்பட்ட டெம்பிள்ஸ்க்கு போயிருக்கேன். சில கோயில், அதுவும் பெருமாள் கோயிலாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்பப்பா 7 கொண்டளவாக சாமி பொறுக்க முடியலடா. அடி நீங்கள் பண்ணுறது நான் தீட்டாடா, அதுலேருந்து தாண்டா பிறந்தவன் நீ. அப்படின்னா நீயும் தீட்டு தாண்டா. ஒன்றே ஒன்று சொல்கிறான் கேர்ள்ஸுக்கு, இந்த உலகத்தில் தீட்டு ஒன்றும் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம். அதெல்லாம் உண்மைமா உனக்கே தெரியும். நீ என்ன வேணால் பண்ணுறதுக்கு தைரியமானவ. ஸோ ஈக்குவல் ரைட்ஸுங்கிறது இந்த மாதிரி தைரியம். ஸோ வேணா உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பாரு, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாரு, அப்போ தெரியும் என்ன பண்ணலாம்னு. நான் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். இது மேன் வெர்சஸ் சர்வைவல்ங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, கேர்ள்ஸுக்கும் தான். நல்லா சிந்திக்கிற மனுஷங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம். இந்த மாதிரி விஷயத்த என்னை வந்து டெம்பர் ஆக்குது, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு பாறை, இயல்பாக உருவாக்கின ஒரு பாறை, சின்ன ஒரு மணல், அதில் அவ்வளோ பெரிய மரம் வளர்ந்துருக்கு. இதுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுலாம் தேவையில்லாது. பசங்க கூட போகலாம், பைக்கில் போகலாம். ஸோ என் தம்பிக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்தான். அவன் பண்ணது பைக் ஓட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போனதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் அவன் பண்ண தப்பு என்னன்னா ஹெல்மெட் போடல. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக போகும்னு நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஜாக்கெட் இல்லை, ரைடர் ஜாக்கெட்டு. ஸோ அது மட்டுமா ஹெல்மெட் போடல அப்படின்னா என்ன, கன்சிக்வன்ஸ் அனுபவிச்சதாகணும். ஸோ நம்ம எங்கே போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் சர்வைவலாக ஆக முடியும். கரெக்டாக அன்றைக்கி மட்டும் அவன் வந்து ஹெல்மெட் போட்டுருந்தா நேரத்துக்கு உயிரோடு வந்திருப்பான். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ நானே முதல்ல ஹெல்மெட் போடாமல் தான் சுற்றிட்டு இருந்தேன். நிறைய பேரை பார்த்து இப்போ ஹெல்மெட் போட வேண்டிய சுச்சுவேஷன். அப்படி இல்லைனா ரைடர் ஜாக்கெட் போடுங்க. ஸோ அதில் மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ணுறது V2 டைப். ஸோ லெவல் 2ன்னு சொல்லுவாங்க அது. ஸோ அது பெஸ்ட்டு ப்ரூஃபாக இருக்கும். இருக்கா செக் பண்ணலாமா? ஓய் ஓய் எதுவும் இல்லை, நம்ம குடும்ப கலவே இல்லை. ஸோ அங்கே கூட இதெல்லாம் இயற்கையாக உருவாகி ஒரு குறிப்பிட்ட கால வரையும் வந்து வாழ்ந்து செத்துது மரம். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கணும். முள் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கும், குத்துச்சுன்னா கிழிச்சு விட்டுரும். நம்ம முடிச்சு விட்டிங்க பாங்க பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி தான். இவ்வளோ கஷ்டமானு பார்க்காதீங்க, ஈஸியான ரூட் இருக்குது. நம்ம தேர்ந்தெடுத்த கஷ்டமான ரூட்டு கீழே விழுந்தால் ஒன்றும் மிஞ்சாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வருவோம், கரெக்டாக? ஸோ இது ரொம்ப ரொம்ப பார்த்து வைக்க வேண்டியது. ஃபோனும் முக்கியம். ஃபோனும் இது மேலே ஏறும்போது இது குத்திருச்சு. ஸோ அடிபட்டு தான் ஆகணும், அவ்வளோதான். போட்ட சைடில் பக்கம் வந்துவிட்டோம். கிராசிங்காகவே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் பக்கம் வந்திருக்கோம். இதே நம்ம கட் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம் வீடியோவை. நிறைய பேர் இந்த வீடியோவை கூட பார்க்காம போயிருக்கலாம். ஓகே, கற்றுக்குறவங்க கற்றுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் இருந்து வாழ்ந்து போகிற உயிரினம் தோலை உரிச்சிட்டு போயிருக்கு. குறிப்பாக நான் இந்த மாதிரி இடத்துல ஒன்று சொல்கிறேன், ரொம்ப பார்த்து வரணும். நீங்கள் பார்த்து வரும்போது இல்லை ராட்டில் ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் இயற்கையாகவே இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் வரும். எப்போ வேணால் நம்மளை படையெடுத்து வரலாம். ஒரு வார் மாதிரி நேராக இருக்கணும். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எப்போதும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம். ஸோ அது உங்களுக்கு எந்த லாங்குவேஜாக இருக்கலாம், உங்கள் லாங்குவேஜில் ஒரு மோஸ்ட் வைப்ரன்ட் சாங்கை எப்போவுமே மைண்டில் வைங்க. ஸோ அது உங்களுக்கு எப்போவுமே பக்கபலமாக இருக்கும்.